வணக்கம் எல்லாத்துக்கும். டிஎன்இஏ கவுன்சிலிங் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கர்டு கொஸ்டின் சீரியஸோட 5வது எபிசோடுக்கு உங்களை வரவேற்கிறேன். போன எபிசோடில் இன்ஜினியரிங் பிரான்ச்சை எப்படி தேர்வு செய்யணும் அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி அதுக்கு இணையான முக்கியமான டாப்பிக்கு, அதாவது காலேஜ் செலெக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு நல்ல பிரான்ச் மட்டும் போதாது, அதை படிக்க போகும் காலேஜும் சரியாக இருக்கணும். அதனால தான் பிராண்டு முக்கியமாக பிளேஸ்மெண்ட் டேட்டாவை எப்படி வெரிஃபை பண்ணுறது, ஹையஸ்ட் பேக்கேஜ் அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்பலாமா, NAC NBA NIRF அப்படின்னா என்ன, இந்த எல்லா முக்கியமான கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் பதில் பார்த்துடலாம். வெல்கம் டு ஜே இன்சைட்ஸ். சரி, இப்போ கேள்விகளை ஒன்றொன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். பிராண்ட் முக்கியமா, பிரான்ச் முக்கியமா? இந்த கேள்விக்கு ஒரே ஆன்சர் கிடையாது. நம்ம ஏற்கனவே Tier 1, Tier 2, Tier 3 அப்படின்னு காலேஜை டிஃப்ரெண்ட் டைப்பாக கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வகையில் டாப் டியர் காலேஜில் எந்த ஒரு பிரான்ச்சுமே நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும். நீங்கள் ஒருவேளை Tier 2, Tier 3 அந்த மாதிரி காலேஜஸை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் பிரான்ச்சுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஒருவேளை உங்களுடைய கட் ஆஃப்க்கு நீங்கள் விரும்புகிற பிரான்ச் டாப் டயர் காலேஜில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பிரான்ச்சுக்கு கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். அதாவது Tier 2 காலேஜஸில் நல்ல பிரான்ச் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு ஸ்ட்ராங் அலுமினி நெட்வொர்க் வேணும் அப்படின்னா காலேஜ் பிராண்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஒரு நல்ல காலேஜில் படித்தாலும் ஸ்கில் இல்லைன்னா பிளேஸ்மெண்ட் கிடைக்காது. ஒரு ஆவரேஜ் காலேஜில் படித்தாலும் சிறப்பான ஸ்கில்ஸ் இருந்தால் சிறந்த கேரியரை உருவாக்க முடியும். பிளேஸ்மெண்ட் டேட்டாவை எப்படி வெரிஃபை பண்ணுறது, இது முக்கியமான கொஸ்டின். இன்றைக்கி நிறைய காலேஜஸ் ஹையஸ்ட் பேக்கேஜஸ் மட்டும் அட்வர்டைஸ்மெண்ட்டில் காட்டுவாங்க, ஆனால் முழு பிக்சரும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. பிளேஸ்மெண்ட்டாக பார்க்கும்போது 5 விஷயங்களை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். முதலாவது பிளேஸ்மெண்ட் பெர்சன்டேஜ், ரெண்டாவது மீடியன் சேலரி, மூணாவது எந்தெந்த கம்பெனிஸ் அந்த காலேஜுக்கு வந்திருக்காங்க, கண்டினியூஸாக வந்திருக்காங்கன்னு பார்க்கணும். நாலாவது நம்ம சூஸ் பண்ண போகிற பிரான்ச்சுக்கு பிளேஸ்மெண்ட் எப்படின்னு பார்க்கணும். அஞ்சாவது கடந்த 3 வருஷ ட்ரெண்டை பார்க்கணும். ஒரு வருட டேட்டா மட்டும் பார்த்து நம்ம முடிவெடுக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம எங்கே வெரிஃபை பண்ணலான்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு காலேஜ் வெப்சைட்டில் பார்க்கலாம். ரெண்டாவது NIRF ரிப்போர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். மூணாவது அஃபிஷியல் பிளேஸ்மெண்ட் ப்ராச்சர், அதில் பாருங்கள், அதுலேயும் அது கிடைக்கும். நாலாவது லிங்க்டின் அலுமினியை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க, அவங்க இன்னும் சிறப்பான பதில்களை கொடுப்பாங்க. இந்த சோர்ஸ் எல்லாம் நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கணும். அடுத்ததான் நம்ம பார்க்குற கொஸ்டின், ஹையஸ்ட் பேக்கேஜ் அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்பலாமா? இந்த கொஸ்டினுக்கு என்னோட ஆன்சர், ஹையஸ்ட் பேக்கேஜஸை மட்டும் பார்த்து காலேஜை சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு காலேஜில் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ஹையஸ்ட் பேக்கேஜ் வாங்குறது ஒரு ஸ்டூடெண்ட் மட்டுமா கூட இருக்கலாம். அது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை காட்டாது. அதனால் ஹையஸ்ட் பேக்கேஜஸை விட நம்ம எப்பயுமே பார்க்க வேண்டியது மீடியன் பேக்கேஜ், பிளேஸ்மெண்ட் பெர்சன்டேஜ், ரெகுலர் ரெக்ரூட்டர்ஸ், இதையெல்லாம் சேர்த்து பார்க்கணும். இந்த காலேஜுக்கு 60 LPA வந்திருக்கே அப்படின்னு மட்டும் பார்த்து ஜாயின் பண்ணாதீங்க. அடுத்த கேள்வி, NAC அப்படின்னா என்ன? நேஷ்னல் அசஸ்மெண்ட் அண்டு அக்ரிடேஷன் கமிட்டி. காலேஜோட ஓவரால் குவாலிட்டியை மதிப்பீடு செய்யும் அக்ரிடேஷன்னா இந்த NAC அப்படிங்கிறது. இதில் அவங்க என்னென்னலாம் பார்ப்பாங்க அப்படின்னா, ஃபேக்கல்ட்டிஸோட தரத்தை பார்ப்பாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, டீச்சிங் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, அந்த காலேஜோட ரிசர்ச் எபிலிட்டிஸை பார்ப்பாங்க, அந்த காலேஜை எப்படி கவர்னன்ஸ் பண்ணுறாங்க, எப்படி அதை நிர்வகிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க கொடுக்குற சப்போர்ட்ஸ், இப்படி பல விஷயங்களை எவாலுவேட் பண்ணி அவங்க வந்துட்டு A++, A+, B இந்த மாதிரிலாம் நிறைய கிரேட்ஸ் இருக்கும். ஹையர் கிரேட் இருந்தால் அது நல்ல விஷயம். ஆனால் NAC மட்டும் பார்த்து டெசிஷன் எடுத்துடக்கூடாது. சரி, நம்ம NAC பற்றி பார்த்தோம். அடுத்தது NBA, நேஷ்னல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன். அதாவது NAC அக்ரிடேஷன் காலேஜுக்கு கொடுக்கறது. NBA அப்படிங்கிறது பிரான்ச்சுக்கு கிடைக்கும் அக்ரிடேஷன். உதாரணமாக ஒரு காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு NBA அக்ரிடேஷன் இருக்கலாம், ECEக்கு இல்லாமல் இருக்கலாம். அதனால் நம்ம ஜாயின் பண்ண போகிற பிரான்ச்சுக்கு NBA, அதாவது நேஷ்னல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன் இருக்கான செக் பண்ணிக்கணும். அடுத்தது NIRF, நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க், கவர்மெண்ட் அஃபிஷியல் ரேங்கிங். NIRF அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் இருக்கிற காலேஜஸை ரேங்க் பண்ணக்கூடிய நேஷ்னல் ஃப்ரேம்வொர்க். இவங்க என்னென்னலாம் பார்ப்பாங்கன்னா, ரிசர்ச், ஃபேக்கல்ட்டி, பிளேஸ்மெண்ட், கிராஜுவேஷன் அவுட்கம்ஸ், பெர்செப்ஷன், இப்படி பல பேராமீட்டர்ஸ் இவங்ககிட்ட இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் நான் வச்சுக்கோங்க, NIRF ரேங்கிங் அப்படிங்கிறது ஒரு இண்டிகேட்டர் மட்டும்தான், ஃபைனல் டெசிஷன் கிடையாது. அப்புறம் NIRFங்கிறது வாலண்டரி, எல்லா காலேஜும் அதில் சேரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பர்டிகுலராக
நம்ம இதை வச்சு மட்டும் டெசிஷன் எடுக்கக்கூடாது. எஸ்பெஷலி ரீஜனல் காலேஜஸ், ஒரு சில நல்ல காலேஜஸ் என்ஆர்எஃப் ரேங்கிங்கில் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் அதனால் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் மட்டும் பார்த்து காலேஜை ரிஜெக்ட் பண்ணாதீங்க. சரி, இப்போ பேஸ்ட் ஆன் தி எக்ஸ்பிளனேஷன் காலேஜை தேர்வு செய்யும்போது நம்ம என்ன பார்க்கணும் அப்படிங்கிறது இந்த எபிசோடில் இதுதான் முக்கியமான கொஸ்டின். நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஃபார்முலா, ஃபஸ்ட்டு நீங்கள் காலேஜோட பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பாருங்கள். நம்பர் 2 காலேஜோட ஃபேக்கல்ட்டி அண்டு லேப்ஸை பாருங்கள். 3வது அந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பாருங்கள். 4வது இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 5வது ஃபீஸ் எப்படின்னு பாருங்கள். 6வது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ். 7வது அலுமினி நெட்வொர்க். இந்த 7 விஷயங்களுக்கும் மார்க் கொடுத்து கம்பேர் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, இன்றைக்கி நம்ம பேசுனது எல்லாத்தையும் ஒரு குயிக் ரீகேப்பாக பார்த்துடலாம். Tier 1 அப்படிங்கிறப்ப காலேஜ் பிராண்டு உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஒருவேளை எனக்கு பர்டிகுலராக சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அந்த மாதிரி தான் போகணும், ஆனால் என்னுடைய கட் ஆஃப்க்கு Tier 1 காலேஜஸில் கிடைக்காது அப்படின்னா Tier 2 காலேஜஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பிரான்ச் ரொம்ப முக்கியமாக அமையும். நீங்கள் காலேஜுக்குள்ளே ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளேஸ்மெண்ட் டேட்டாவெல்லாம் கண்டிப்பாக வெரிஃபை பண்ணணும். இந்த ஹையஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது ஒருத்தருக்கும் 2 பேர்த்துக்கு தான் கிடைச்சிருக்கும். அதை வச்சு மட்டுமே நீங்கள் நம்பாதீங்க. நேக் ரேட்டிங் என்னென்னு பாருங்கள். A++ இருந்துச்சுன்னா ரொம்ப தரமான காலேஜ்னு அர்த்தம். A+ இருந்தாலுமே நல்ல காலேஜ்னு தான் அர்த்தம். காலேஜோட குவாலிட்டி என்னென்னு பாருங்கள். NBA ரேட்டிங் அப்படிங்கிறத பாருங்கள். NBA ரேட்டிங் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அது காலேஜுக்கு கிடையாது, அது கோர்ஸுக்கு. நீங்கள் ஜாயின் பண்ண போகிற கோர்ஸுக்கு NBA அக்ரிடேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. 3வது NIRF. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி NIRF அப்படிங்கிறது ஒரு வாலண்டியர் தான். சில காலேஜஸ்க்கு இருக்கும், சில காலேஜஸ் இருக்காது. அதனால் அது ஒரு ரெஃபரன்ஸாக மட்டுமே எடுத்துக்கோங்க. முடிவாக காலேஜ் தேர்வு செய்யும்போது ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டும் வச்சு டெசிஷன் எடுக்காதீங்க. நான் சொன்ன NAC, NBA, NIRF இருந்துச்சுன்னா அது, அப்புறம் பிளேஸ்மெண்ட்டு, அதனுடைய லொக்கேஷன் எல்லாத்தையுமே பார்த்து முடிவு பண்ணுங்கள். காலேஜோட செலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு கவுன்சிலிங் டெசிஷன் மட்டும் கிடையாது. அது நம்ம படிக்க போகிற 4 வருட வாழ்க்கையையும் தீர்மானிக்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பிறகான கேரியரையும் பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான முடிவு. அதனால் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னா, இல்லைனா சோஷியல் மீடியா ரிவ்யூ மட்டும் பார்த்து காலேஜை சூஸ் பண்ணாதீங்க. டேட்டா, பிளேஸ்மெண்ட், ஃபேக்கல்ட்டி, ஃபெசிலிட்டிஸ், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பிறகு தான் ஃபைனல் டெசிஷன் எடுக்கணும். அடுத்த எபிசோடில் ஃபீஸ், ஸ்காலர்ஷிப், எஜுகேஷ்னல் லோன், ஹாஸ்டல், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஸ்டூடெண்ட் லைஃப் இதை பற்றி ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ்க்கு பதில் பார்க்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். காலேஜ் செலெக்ஷன் பற்றி உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. மேலும் உங்களுடைய கட் ஆஃப்க்கு எந்த காலேஜ் மற்றும் பிரான்ச் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத JEE Insights TNEA கேம்பஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். நன்றி. அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.